வணக்கம். உட்காருங்க. என்ன கேஸ்? யுவர் ஆனர், என்னோட முதல் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சு. என்னோட 2 குழந்தைகள்ல ஒரு பொண்ணு அவர்கிட்ட இருக்கா. அவளை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்கேன் யுவர் ஆனர். மிஸ்டர் சிவம், நீங்க என்ன சொல்றீங்க? மை லார்ட், எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என்கிட்டயும் இன்னொரு பொண்ணு அவங்க கிட்டயும் இருக்கணும்னு தீர்ப்பாயிருக்கு. வாரத்துல ஒரு நாள் மட்டும் குழந்தைங்க என்கிட்டயும் அவங்க கிட்டயும் இடம் மாறிக்கணும். அதையும் இப்ப வரைக்கும் நான் சரியா கடைபிடிக்கிறேன். சரி, ஆனா இவங்க கொடுத்திருக்கிற பெட்டிஷன்ல வேற ஏதோ தப்பான உள்நோக்கம் இருக்கு மை லார்ட். என்னங்க அரசி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? கோர்ட் சரியா தானே தீர்ப்பு சொல்லியிருக்கு. அவரும் அதை சரியா தானே ஃபாலோ பண்றாரு. எதுக்காக இப்போ அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், அவர் சொல்றது எல்லாமே சரிதான். இத்தனை நாள் அவர் அம்மா அப்பாவோட கூட இருந்தாரு. பெண் குழந்தைய வளர்க்கறதுல அவருக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. அவர் தனியா இருக்காரு. அதனால அவரால பொண்ண சரியா பாத்துக்க முடியல. அதான் சொல்றேன், அவரோட லைஃப் ஸ்டைல் என் பொண்ணோட குணத்தையும் மனசையும் பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யுவர் ஆனர். லைஃப் ஸ்டைல்னு எதை சொல்றீங்க? சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் தடவையா போன வாரம் அவர் வீட்டுக்கு போன என் பொண்ணு அந்த வீட்ல எந்த வசதியுமே இல்லைன்னு சொல்றா. கொசுக்கடியில தூங்க முடியாம கஷ்டப்பட்டாலாம். சரியா சாப்பாடு கூட கிடைக்கலன்னு சொல்றா. நோ மை லார்ட், இது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. இல்ல மை லார்ட், அவரோட பாதுகாப்புல இருக்கிற அந்த பொண்ண ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அம்மான்னு சொல்லி பொய் கையெழுத்து போட வச்சு அட்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு. இவரை சொல்ல சொன்னதுனால ஏன் பொண்ணு பொய் சொல்லிருக்கா. இந்த மாதிரியான பழக்கங்கள் அவளோட ஃபியூச்சரை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மை லார்ட். மிஸ்டர் சிவம், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போய் கையெழுத்து போட்டது பொய் இல்லை யுவர் ஆனர். அவங்க என் மனைவி தான், என் பொண்ணோட அம்மா தான். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னையா இது? சிவம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு ஐயா. டைகரே, அவன் ஏதாவது ஐடியா வச்சிருப்பான். அமைதியா இரு. அவர் சொல்றது முழுக்க முழுக்க போய். அதுக்கான எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்ல. சரி, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா உங்க மேரேஜ் சர்டிபிகேட்ட இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வைஃபையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு இந்த கோர்ட் 4 நாள் அவகாசம் தருது. ஓகே மை லார்ட். கோர்ட் இஸ் அர்ஜென்ட். அவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான்? அதுவும் தைரியமா கோர்ட்லயே சொல்றான். அதான் எப்படின்னு எனக்கு புரியல. அரசி, நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம கிட்ட சிக்க போறத அவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஏதோ டிராமா போட போய் மாட்டிக்கிட்டான். இப்ப கோர்ட்லயும் போய் சொல்லிட்டான். எப்படியும் இன்னும் 4 நாள் தானே, பாக்கலாம். ஆனா ஒண்ணு, அவனை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ராஜு. பாத்துக்கலாம். அரசி வரா. சிவம், என்ன ஆள் நிக்கிறது கூட தெரியாம போறத பார்த்தா ஏதோ பலமான யோசனையில இருக்க போல இருக்கு. இருக்காதா பின்ன? கோர்ட்லயே போய் சொல்லிட்டோம். நம்ம சைடு இவ்ளோ வீக்கா இருக்கேன்னு ஒரு பிரில்லியன்ட் லாயருக்கு டென்ஷன் இருக்க தானே செய்யும். ஆனா அந்த முகத்தை பார்த்தா டென்ஷனா இருக்க மாதிரி தெரியவே இல்லையே. கூடவே கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும்ல. அம்மான்னு கையெழுத்து போட்டவளை கூட்டிட்டு வரதா இல்ல கட்டிக்கணும்னு நினைச்ச அன்பை கூட்டிட்டு வரதான்னு யோசிக்கணும்ல. சிவம் சும்மா இருப்பா. கோவப்பட்டு டென்ஷன் ஆகி இருக்கிற 4 நாளையும் பாவம் வீணாக்கிடாத. 4 நாள் தான். போ, போய் உன் பொண்ணு கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா அதுக்கப்புறம் அவ ஏன் கூட இருப்பா. அது எந்த காலத்திலயும் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். சும்மா கனவுல மிதக்காம போய் வேற வேலை இருந்தா பாரு. சிவம், வாய் என்னமோ வீரமா தான் பேசுது, ஆனா உள்ளுக்குள்ள உதறிட்டு இருக்கு போல இருக்கே. பாவம் ராஜு, விடுங்க. 4 நாள் கழிச்சு இது கூட பேச முடியாம நிப்பான். பாவம், பேசிட்டு போட்டும்.
நீ சொல்றது கரெக்ட் தான். பாவம், இவ்வளவு நாள் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இனியா வீட்டுக்கு வரும்போது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் ராஜு. என்ன? சரி, நமக்கு இதுக்கு மேலதான் நிறைய வேலை இருக்கு. வா போலாம். போலாம் வாங்க. பெரிய வேலை. சிவம், இப்ப என்னையா பண்றது? ஆஹா, தெரியல. ஆனா எதை செஞ்சாலும் உடனடியா செய்யணும். இனி அவ என்னால விட்டு கொடுக்க முடியாது. எங்களுக்கு தெரியாதாயா? இனியாவும் உன்னை விட்டு இருக்க மாட்டாயா? இவகிட்ட விட்டு கொடுக்காம பேசினாலும் கோர்ட்ல போய் தான் சொல்லியிருக்கோம். டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. சிவம், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி குழலிக்கிட்டே சைன் வாங்கிடலாம். யோ சூப்பர் ஐடியாயா. யோ, என்னையா சூப்பர் ஐடியா? நம்ம தேவைக்கு கையெழுத்து வாங்குவோம். அதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னையா பண்றது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம என்ன அவளை ஏமாத்தவா போறோம்? அவகிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வச்சு தானே கையெழுத்து வாங்க போறோம். யோ அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவியா? அவ ஹெல்ப் பண்ணாலும் நான் வேணாங்கிறேன். தேவையில்லாத சிக்கல் கண்டிப்பா வரும். இப்படியே பொய்யா அடுக்கிட்டு போனா அதுவும் நம்ம சைடு வீக்கா தான் ஆக்கும். இப்படி யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருந்தா இனியாவை அரசி கூட்டிட்டு போயிடுவாப்பா. நீ குழலிக்கிட்டு பேசுறதுதான் உனக்கு நல்லது. பா, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் வேற யாரையும் தேடி கூட்டிட்டு போகவும் முடியாது. ஏன்னா குழலி தான் அம்மான்னு ஸ்கூல்ல போட்டோ எடுத்ததை கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. பார்த்தல? நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்பா, அதனால தான் சொல்றேன், குழலிக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும். நீ அவகிட்ட பேசுப்பா, வேற வழியே இல்லை. சரி, எனக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனா வேற வழி இல்லை. நான் பேசி பார்க்கிறேன். பாய் 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 பாய். என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? சீக்கிரமா? டைம் என்னன்னு தெரியுமா? இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. 9 to 5 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு. இங்க ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் கிளம்பணும். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆமாமாமாமா, இன்னைக்கு தான் பயங்கரமா நீ ஒர்க் பண்ணிருக்கியே. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு காஃபி எல்லாம் கொட்டி பயங்கரமா டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சியே, அந்த கிளையண்டோட ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்கு? கூட ஏய், யாருமே இல்லைன்னா பயப்பட வேண்டாம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க தான் அவசரப்பட்டு என்ன தொட்டுட்டீங்க. அது கூட செம்மையா இருந்துச்சு தெரியுமா? இங்க பாருங்க, மேனேஜருங்கிற உங்க போஸ்டிங்க்கு தான் மரியாதை, சுகுமாருங்கிற பொறுக்கிக்கு இல்ல. பா, செம்மையா கோவம் வருதே. ஒன்னு சொல்லவா? இந்த கோவம் தான் உனக்கு அழகே. சும்மா தேவதை மாதிரி இருக்க. ஏய், தள்ளி நில்லு, தள்ளி நில்லுடா. உனக்கு ஃபைல் தானே வேணும், எடுத்து கொடுக்கறேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட வம்பிழுத்த அப்புறம் அசிங்கமாயிடும். ஜாக்கிரதை. ஃபைல எங்க வச்சேன்? எங்க? சீக்கிரம் போ, போய் தேடு. ஹலோ, என்னாச்சு? ஃபைல். அந்த ஃபைல் தான் எனக்கு தேவை. அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எங்க வச்சேன்னு தெரியல, இங்கதான் இருந்தது, காணோம். இது பாரு, அது என்னோட பிரச்சனை இல்ல, அது உன் பிரச்சனை.
அந்த ஃபைல் என்கிட்ட கொடுத்துட்டுனா நீயும் தாராளமா போலாம், நானும் தாராளமா போயிட்டே இருப்பேன். எங்க போயிருக்கோம்? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. கரெக்டா கிளம்பும் போது வந்து ஃபைல கேக்குறான். ஒருவேளை இவனே எடுத்து வச்சிருப்பானோ? அந்த பக்கம் பாத்தியா? போய் பாரு, போ. என்ன கிடைச்சதா? என்னாச்சு? அங்கேயும் இல்ல. இதான அந்த ஃபைலு? என்ன 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 முழிச்சுக்கிட்டு இருக்க? ஃபைல் இங்க வச்சுட்டு இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? இதான் அந்த ஃபைலான்னு பாரு. இதான் அந்த ஃபைலா? இதான். ஏய் அன்பு செல்வி, எங்க போற? ஃபைல டிரால வைக்க. ஃபைல பத்திரமா வைக்க வேண்டிய நேரத்துல தொலைச்சிட வேண்டியது. இப்ப போய் பத்திரமா வைக்க போறியா? ஃபைல கேட்டவன் நானு. கொடு. ஓ தள்ளுங்க. வரியா? வேலையை பார்த்துட்டு போங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஏய் மச்சி, பாடுறாங்க. செமையா இருக்கல்ல? நல்லாதான் இருக்கல்ல? எங்கம்மா போனோம்? இல்ல வேணாம். வேணாமா? நீயே கையை காட்டி நிப்பாட்டிட்டு வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானே, ஆள் இருக்கீங்கன்னு தெரியாம நிப்பாட்டிட்டேன். சாரி. நாங்க தான் இறங்கிட்டோம்ல. இப்போ வண்டி காலியாக தானே இருக்குது. உனக்காக தான் நிப்பாட்டினோம். நீ ஏன் வந்து ஏறு. எங்களுக்கு கொஞ்சம் ஓரமாக இடம் கொடுத்தா போதும், எல்லாரும் ஒன்னா போயிடலாம். வாமா, வா போலாமா? அன்பு, டேய் யாரா நீங்க? நீ யாரா? டேய் கைய பிடிக்கும் போதே பார்த்தா தெரியல. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது. சிவம்,
போங்கடா ஓடு ஓடு ஏய் என்னடா போடா ஐயோ சிவம் கைய காட்டுங்க. சிவம் கையில எவ்வளவு ரத்தம். இருங்க அன்பு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல அன்பு பரவாயில்ல. ஐயோ வாங்க ப்ளீஸ், வாங்க போலாம். ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்ல, லேசாதான். சாரி, ஒரு பேஷண்ட் பார்க்க ரவுண்ட்ஸ் போயிருந்தேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்னாச்சு டாக்டர்? இவர் கையில அடிபட்டிருக்கு. என்ன சார், உங்க ஒய்ஃபை பார்த்தா அவ்வளவு கோவக்காரங்க மாதிரி தெரியலையே, ஆனா உங்களுக்கு அடி பலமா விழுந்திருக்கு. டாக்டர் இவரு அவர் என்ன பண்ணியிருந்தாலும் இந்த அடி கொஞ்சம் அதிகம்தான். என்ன சார், புருஷன் போஸ்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான போஸ்டிங்ல. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னமா. சரி, என்னாச்சு? வண்டியில ஸ்கிட் ஆயிட்டோம். இருட்டுல என்ன பட்டுச்சுன்னு தெரியல. நர்ஸ், இந்த ஊண்ட கிளீன் பண்ணுங்க. டாக்டர், சின்ன காயம் தானே, சீக்கிரம் ஆறிடும்ல. என்ன சார், உங்க கையை விட உங்க ஒய்ஃப் கை தான் ரொம்ப நடுங்குது. அம்மா, முதல்ல நீங்க உட்காருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. சின்ன அடிதாம்மா. அவருக்கு சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க, உட்காருங்கம்மா. இந்தாங்க, முதல்ல நீங்க தண்ணிய குடிங்க. குடிங்க. இப்ப ஓகேவா? உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாமா? டாக்டர், ஸ்ப்ரே எதுவும் போட்டு கிளீன் பண்ண மாட்டீங்களா? அவருக்கு வலி தெரியாம இருக்கணும். நீ ரொம்ப லக்கி ஃபெலோ மேன். இப்ப என்ன, உங்க ஹஸ்பண்டுக்கு வலிக்க கூடாது அவ்வளவுதானே? ஸ்ப்ரே எல்லாம் வேணாம், வேற ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். உங்க கைய அப்படியே உங்க ஹஸ்பண்ட் ஷோல்டர்ல வைங்க. டாக்டர் சொன்னா கேட்கணும், அவருக்கு வலிக்காம இருக்கணும்ல. உங்க கைய அவர் ஷோல்டர்ல வைங்க. யோசிக்காதீங்கம்மா. வலிக்குதா? இப்ப வலி இருக்கா? வலி இருந்தா இந்த மாதிரி ஷோல்டர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். நர்ஸ், டேப்லெட்ஸ் எடுங்க. இந்தாங்க டேப்லெட்ஸ், இதுல 2 போட்டுக்கங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர். சரி, சாப்பிட்டு போட்டுக்கங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். நர்ஸ், இன்ஜெக்ஷன் ப்ளீஸ்.
ஃபைன், முடிஞ்சது. தேங்க்யூ டாக்டர்.